திருச்சி கிழக்கு தொகுதியில் நீங்க நிக்கணும், திமுக தனித்து நிக்கணும் அப்படிலாம் சொல்றது. இந்த பை எலெக்ஷனில் சப்போஸ் ஸ்டாலின் எதிர்பார்க்காத ஒரு முடிவு வந்துட்டு வச்சுக்கோங்க, அது இன்னும் மோசமான விளைவுகளை உண்டாக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளை முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க. அதனால் இவங்களை முக்கியமாக காங்கிரஸை இனிமேல் சேர்க்கவே கூடாது, இவங்க கூட்டணியே வேண்டான்ற ஒரு விரக்தி நிலையில் பேசுனாங்க. இந்த கூட்டம் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டு வரல சார். மக்கள் ஏதோ ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்சை விஜய் கொடுக்கலன்னா அவருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. பாயிண்ட் என்னன்னா, திமுக இது சரியா கணிக்கலன்றது மட்டுமல்ல, இந்த திருச்சி கிழக்கு போன்ற இடங்கள்லாம் உடனடியாக ஸ்டாலின் போட்டி போடுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதை அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. இனிமேல் ஒரு கட்சி தனித்து ஆட்சிக்கு வரணும்னா அந்த எதிர்க்க ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி மேல கடுமையான விருப்ப மக்களுக்கு வரணும். ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உடன்பிறப்புகள் எல்லாம் சேர்த்து ஸ்டாலினை பாழும் கிணத்துல தள்ள பாக்குறாங்களே. பாழும் கிணத்துலயா பாதி கிணத்துலயா? பாழுங்கிணத்துலயா? என்ன, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? திருச்சி கிழக்கு தொகுதியில் நீங்க நிக்கணும், திமுக தனித்து நிக்கணும் அப்படிலாம் சொல்றது. இதுக்கு திமுக தனித்து நிக்கணும்ன்றது திருவாரூர்ல ஒரு மேரேஜ்ல பேசும்போது ராஜா சொன்னார், ஆராசா. அதை நாங்க மக்கள் சொல்றாங்க, நாங்க அதை பரிசீலிக்கிறோம்னு ஸ்டாலின் சொன்னாரு. ஆனால் திருச்சி கிழக்கில் நிற்கிறத பற்றி அவங்க ஒன்றும் டிசைட் பண்ணலன்னு சொல்லி. அதாவது திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தில் நேரு பேசியிருக்காரு நீங்கள் நிற்கணுன்ட்டு. இது தேவையா? இல்லை, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, தற்சமயத்துக்கு திமுக உதயநிதி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவர் தோத்துட்டார், சரி, அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டார். இவர் இனிமேல் கட்சியை டெவலப் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டர்னு என்னோட கருத்து. அசம்பிளிக்கு இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியை இன்னும், ஏன்னா தாத்தா சொல்லி பேரன் போட்டான், பேரன் சொல்லி தாத்தா போட்டான், பையன் சொல்லி அப்பா போட்டான், திமுக குடும்பத்திலேயே ஓட்டு போயிடுச்சு. இப்போ தன்மானம் சார், தன்மானம் போயிடுச்சு இல்ல. அதாவது சட்டமன்றத்தில் இப்படி தேடினார் இல்ல, அதுக்கோசமாவது அங்க போய் உட்கார வைக்கணும் இல்ல. இந்த மாதிரியான ஒரு அரசியல் இல்லை சார், இந்த மாதிரியான ஒரு அரசியல் கிண்டல் கேலிக்கெல்லாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக எலெக்ஷனில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விஜயோடைய செல்வாக்கு தணிஞ்சிருத்தா இல்லையான்னு நமக்கு எதுவும் தெரியாது. பை எலெக்ஷனில் தான் தெரியும். அந்த பை எலெக்ஷனில் சப்போஸ் ஸ்டாலின் எதிர்பார்க்காத ஒரு முடிவு வந்துட்டு வச்சுக்கோங்க, அது இன்னும் மோசமான விளைவுகளை உண்டாக்கும். அதுக்கு பதிலாக ஒரு இனிக்கோ எதிராஜே போட்டு நீங்கள் வின் பண்ண வைக்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, இனி தேர்தலில் திமுகவை தனித்து நிற்கணும், அதுதான் உடன்பிறப்புகளும் பல கட்சி தொண்டர்கள் அதுதான் விரும்புகிறாங்களே சார். இல்லை, அது அடிப்படையான விஷயம் என்னென்னா, திமுக தொண்டர்கள் கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியான கூட்டணி அமைக்கிறது, காங்கிரஸ் பண்ண விஷயங்கள், அப்புறம் திருமாவளவன் போன்றவர்கள், அப்புறம் அந்த கூட்டணி சரியாக ஜெல்லாகலை, எலெக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணலை. ஸோ அது ஒர்க் பண்ணாத போது திமுக தோற்ற பிறகு தாவேகா மெஜாரிட்டியோடையும் வரல, அது ஷார்ட்டேஜில் வந்தது. ஷார்ட்டேஜில் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணாங்க, திமுக ஆட்களை பிடிச்சிட்டாங்க, திமுக கூட்டணி கட்சிகளை பிடிச்சிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் அங்கே தாவிட்டாங்க. அதில் இப்போ திமுகவோட நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கரெக்டாக பண்ணாங்க, எலெக்ஷன் போதும் சரியாக வேலை செய்யலை, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளை முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க. அதனால் இவங்களை முக்கியமாக காங்கிரஸை இனிமேல் சேர்க்கவே கூடாது, இனிமேல் கூட்டணியே வேண்டான்ற ஒரு விரக்தி நிலையில் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக விரக்தி நிலையில் பேசல. காங்கிரஸே வேண்டாம்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்க. ஆமாம், திமுக மத்தக்காரன். ஏன்னா காங்கிரஸோடு திமுக இருந்தாங்க, ரெண்டு பேருக்குமே பிளஸ், இல்லை பண்ணா அவுட்டு சார். இது வரைக்கும் அதுதானே சார். காங்கிரஸை பொறுத்த மட்டும் அந்த கட்டுக்கோப்பா 3 எலெக்ஷனில் வின் பண்ண அந்த கூட்டணியை டேமேஜ் பண்ண முதல் பொறுப்பு காங்கிரஸுக்கு தான். ஆக்சுவலாக அவங்க தான் காரணம். தேர்தலுக்கு முன்னாடியே அதை உடைச்சிட்டாங்க. அதுல பண்ணையார் என்ற தனத்து அந்த என்னது விரதி தானே யாரு, ஸ்டாலினுக்கு பண்ணையார் என்ற அந்த இது சார். கூட்டணி கட்சிகளை மூணு பேர் அடிமையா வச்சுட்டு இருந்தாருங்கல்ல. அதெல்லாம் அடிமையா இருந்தாங்களா, அடிமையா இல்லாத இருந்தாங்களா, அவங்க கட்சிக்காரர்களோட பேசுறது சார். நம்ம பாயிண்ட் என்னன்னா, கூட்டணியில் நீங்கள் அதிகமான இடங்கள் வாங்கணுமோ இல்லை அதிகாரத்தில் பங்கு கேட்கணுமோ, அதெல்லாம் கூட்டணிக்குள்ளே பேசணும், வெளியில் பேசக்கூடாது. மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வெளியில் பேசினாங்க. அப்போ கூட்டணியோட இமேஜ் டேமேஜ் ஆச்சு. ஆக்சுவலாக அது ஸ்டாலின் கண்டுபிடிச்சி ஏதோ போட்டார், அது ஒர்க் அவுட் ஆகலை கடைசியில். அதனால் அவங்களுக்கு என்னென்னா காங்கிரஸ் மேலே வெறுப்பு.
நல்லா அந்த கூட்டணி. ஸ்டாலின் ராகுல் அங்கேருந்து வராரு, ஸ்டாலினோட சேர்ந்து பேச மாட்டேங்கிறார், அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். ஸோ இதெல்லாம் கூட்டணியை பற்றின ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போச்சு. ஸோ மக்கள் இவங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணா கூட எடுபட. அப்படி இல்லை சார், களத்தை சரியாக கணிக்கவில்லை. யாரு? திமுக அமைத்த அந்த பெண் ஐபேக் இன்னொரு இதுல சரியா கணிக்கவில்லை. விஜய்க்கு இப்படி ஒரு ஆதரவு இருக்கு தெரியல, ஏன் கண்ணெதுல தெரிஞ்சது இல்ல. அவர் போற பிரச்சாரத்துக்கு எவ்வளவு கூட்டு தானாக வந்து இது கூட தெரியல, மோப்பம் பிடிக்க தெரியல. இவர் ஒரு அரசியல்வாதியா? கூட்டம் ஸ்டாலின் ஒரு அரசியல்வாதி, 50 வருஷம் அரசியல்வாதியா? இல்ல சார், கூட்டம்லாம் ஓட் ஆகிறதுலாம் வந்து கூட்டம்லாம் ஓட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ஒரு காலத்துலயும் இல்லை, இப்பவும் இல்லை. கூட்டம் ஓட் ஆகுமான ஒரு கேள்விக்குறி. கூட்டம் இந்த கூட்டம் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டு வரல சார். மக்கள் ஏதோ ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்சை வந்து விஜய் கொடுக்கலன்னா அவருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. பாயிண்ட் என்னன்னா, பெண்ணோ இல்லை வேறு நிறுவனமோ கணிக்காத இருக்கட்டும், விஜயே கவனிக்கலையா? விஜயே வந்து வின் பண்றோம்னு அவருக்கு எண்ணம் இல்லையா? அவரோட நினைப்பா 2031 இருந்தே தவிர இந்த எலெக்ஷன் அவர் வின் பண்ணுவார் அவர் நினைக்கவே இல்லை. ஒரு 30-40 இடங்கள் வாங்குவோம், திமுக ஃபைட் கொடுப்போம், 2031 உதயநிதி இருப்பார், அப்போ அவரை பார்த்துக்கலாம், அந்த இடத்துல தான் அவர் போனார். ஸ்டாலின் என்ன கணக்கு போட்டாரு? நம்ம இந்த வாட்டி வின் பண்ணுவோம், 31 உதயநிதி ஆட்சியை கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சார். அவரும் தோத்துட்டாரு. விஜயோட எண்ணமும் வந்து மாறி போச்சு, ஸ்டாலினோட எண்ணமும் ஃபெயில் ஆகி போயிடுச்சு. இந்த முடிவுகளே கம்ப்ளீட்டா மெஜாரிட்டி வராத போது எல்லாமே கம்ப்ளீட்டா தலைகீழா மாறி போச்சு சார். ஆக்சுவலா சரி சார், ஸ்டாலினுக்கு 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கிறது. அப்படி இருக்க உடன்பிறப்புகள், கட்சி நிலைக்குழு உறுப்பினர்கள் நீங்க தனித்து நிக்கணும்னு சொன்ன அதுதான் நான் சொன்னேன். பாழுங்கணத்துல போய் விழாதீங்க, கட்சியை காப்பாத்துங்க, உங்க கௌரவத்தை காப்பாத்துங்க. அதனால தான் இப்போ 38 பேர் கொண்ட குழுவை போட்டாங்க. அவங்க பல மாநிலங்கள் பல மாவட்டங்களில் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க தோல்விக்கான காரணங்கள்ல. அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொண்டர்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளை பத்தி ரொம்ப கடுமையான வெறுப்புல இருக்காங்க. அதனால நம்ம இனிமேல் தனியா நிக்கலாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் அரசியல்ல எந்த கட்சியுமே இனிமேல் தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தனியா நின்று மெஜாரிட்டி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதாவது இது எதுக்கு தெரியுமா இருக்கு? திசை திருப்புறாங்களா? அதாவது கீழே வீழ்ந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டுல இருந்து நம்ம தோத்து போறதுக்கு இப்படி ஒரு திசை திருப்பலா தனித்திருக்க இது வந்து ஒரு தீர்வை நோக்கி போறதா ஆகாது. அதாவது நீங்க தனியா இப்போ 2016 ஜெயலலிதா தனியா நின்னாங்க, சின்ன சின்ன கட்சிகள் அவங்க கூட இருந்து வச்சுக்கோங்க, தனியா நின்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எதிர்க்க வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒருத்தர் தான் 17% 8% ஓட்டு வாங்கினாங்க. அசம்பிளி எலெக்ஷன் 7% வாங்கினாங்க. இங்க வந்து அந்த வேலையை தான் விஜய் செய்வார்னு எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலா. ஆனா விஜய் அதுக்கு மாறா அவர் கிங்காவே மாறிட்டார். கிங் மேக்கராகவும் இல்ல, ஸ்பாய்லராகவும் இல்ல, கிங்காவே மாறிட்டார் அவரு. அது இவங்க எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல, விஜயே எதிர்பார்க்கல. அது நடந்துடுது ஆக்சுவலா. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு திருப்பம் தான் இந்த எலெக்ஷன்ஸ். 2 திராவிட கட்சிகளை தூக்கி போட்டு ஒருத்தர் அவரும் திராவிட கொள்கைகளை தான் கையில வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த திராவிட கொள்கைகளை பேசினாதான் மக்கள் ஆதரிப்பாங்கன்னு, அதுக்கேற்றபடி அவரும் வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் திமுக இது சரியா கணிக்கலைன்றது மட்டுமல்ல, இந்த திருச்சி கிழக்கு போன்ற இடங்கள்லாம் உடனடியா வந்து ஸ்டாலின் வந்து போட்டி போடுறதுன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அது அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. ஆமா சார், அதாவது இப்ப வந்து தன்னுடன் எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லை, பெருசா பேர் சொல்ற மாதிரி கூட்டணி இல்ல, கட்சிகள் இல்ல. அதனால இப்படி ஒரு ஜம்பத்துக்கு கோசம் இப்படி எல்லாம் பண்றாங்களா? இல்ல தேமுதிக அவங்க கூட தான் இருக்கு, ஜவஹர்லால் அவங்க கூட தான் இருக்கு, மக்கள் அதுக்கு என்ன ஓட்டு பர்சன்ட் இருக்கு சார்? தேமுதிக மக்கள் ஜவஹர்லாலுக்கு என்ன சார் இருக்கு? கூட்டணி கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல பேருக்கு சார். அதாவது 2016 ஜெயலலிதா தனித்து நின்று வெற்றி பெற்ற இல்ல, அவங்க கூட்டணி கூட கருணாசு இருந்தாரு பாருங்க. 2011 வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து சார் சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே இவங்கெல்லாம் வந்து இவங்க கூட இல்லை, டிஎம்கே கூட இல்லை சார். ஆனா 2019 வந்துட்டாங்க. 2011 2019 இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. 2014 காங்கிரஸ் இல்ல, 2016 காங்கிரஸ் திமுக வந்துருது. ஆமா, அப்போ இந்த கூட்டணிகள்ன்றது வந்து எந்த எலெக்ஷன் இப்போ 2021 பாஜக அதிமுக இருந்தது, 2024 பாஜக அதிமுக இல்ல, 2026 பாஜக அதிமுக இருந்தது. அப்போ கூட்டணின்றது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாறுற விஷயம். எப்ப வேணா எப்படி வேணா கூட்டணிகள் அமையும். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் மேல வந்து திமுக காரர்களுக்கு வெறுப்பு இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்துல பார்க்கும்பொழுது எந்த சமயத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி கூட்டணி அமையும் சொல்ல முடியாது. அதனால கூட்டணி இல்லாம தனித்து நிக்கணும்னு இப்ப பேசுற பேச்சு இருக்கு இல்லையா, அது தேவையில்லாத இந்த சமயத்துல. அதாவது அப்பனா அப்படி அது கூட்டணி கட்சிகள் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ இப்ப கேவலப்படுத்துறாங்க. ராசால இருந்து எல்லாருமே திமுக காரங்கள்ல
இது செய்யறது சார், சரி. அவங்களுக்கு கோவம் சார், முதல்ல குத்திட்டு ஓட்டாங்க, கொள்கை கூட்டணி நாங்க தேர்தலுக்கு நீ முன்னாடி பண்ணியா இது பிரியவே பிரியாது, இது கொள்கை கூட்டணி, நாங்கெல்லாம் பாஜக எதிர்த்து ஒற்றுமையா இருக்கோம், அதெல்லாம் சொன்னாங்க. அந்த விஷயத்துல எடப்பாடி சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட். என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு தேர்தல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதெல்லாம் அப்படின்ற. தேர்தலில் என்னால நீ ஜெயிக்க முடியுமா, உன்னால நான் ஜெயிக்க முடியுமா, உனக்கு செல்வாக்கு இருக்கிறதுல நானும் நிற்கிறேன், எனக்கு செல்வாக்கு இருக்கிறதுல நீ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டு வின் பண்ணலான்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், உடன்பாடு தான், இடஒதுக்கீடு தான் அது ஆக்சுவலா வந்து. அதனால் அதை விட்டுட்டு இது கொள்கை கூட்டணி அது இதுனாங்க. இனிமே இந்த கொள்கை கூட்டணி வெண்டக்கா போடலங்கெல்லாம் சொல்லி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே கொள்கை கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் எந்த கூட்டணி எப்படி வேணா மாறும். இப்ப இருக்கிற கூட்டணி தாவேகா கூட்டணி கூட அதுல இருந்து பிரிஞ்சு 2 பேர் வரலாம், இல்ல வேற ஏதாவது கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணியில ஒருத்தர் 2 பேர் பிரிஞ்சு இப்படி வரலாம். எது எப்படி அமையும் சொல்லாத போது அரசியல் எது வேணா மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்பவே வந்து தனித்து போட்டி அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ரைட் சார். அப்படி இருக்கிறப்ப திமுக தனித்து போட்டியிட்டால் என்ன ஆகும்? 2014 எவ்வளவு பாராளுமன்ற தேர்தல் 23% வாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த தற்கொலை திமுக எடுக்கணுமா சார்? 2011 திமுகவோட இருந்த கட்சிகள்லாம் ரொம்ப குறைவு தான் ஆக்சுவலா. ஆனா 2014 பார்லிமெண்ட் தேர்தல் நான் சொல்றது கேளுங்க. 2011 அசம்பிளி முடிஞ்சது. 2011 அசம்பிளியில வந்து சிபிஐ சிபிஎம் எல்லாம் யாருமே திமுக கூட இல்ல. ஆனா காங்கிரஸ் இருந்தது. 2011 காங்கிரஸ் இருந்தது. ஆனா 22% தான் திமுக தனித்து வாங்கினோம். ஆமா. ஆனா 2016 பாத்தீங்கன்னா திமுக தனித்து வாங்கின ஓட்டே 30% மேல போயிடுச்சு. ஆமா. மொத்தமா வாங்கின ஓட்டு 39.40 வந்தது. 1% ஓட்டுல தான். 21 பாத்தீங்கன்னா அதே 30% மேல திமுக தனித்தே வாங்கினாங்க. ஆனா 24 பாத்தீங்கன்னா மறுபடியும் 24% தான். 26 பாத்தீங்கன்னா 24% வாங்கியிருக்காங்க. அப்போ கடந்த 4 சட்டமன்ற எலெக்ஷன்ஸ்ல 2 எலெக்ஷன்ஸ்ல 30% கீழேயும் 2 எலெக்ஷன்ல 30% மேலேயும் வந்திருக்காங்க. பட் சராசரியா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு 25% ஓட்டு இருக்கும் தான் என்னுடைய கணக்கு. அதை வச்சுட்டு நீங்க தனியா போட்டி போட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. அதனால கூட்டணி கட்சிகளோட தயவு கண்டிப்பா தேவை சார். கலைஞரா ஏதோ ஒரு பெரிய அலை அடிச்சாலே தவிர நீங்க வர முடியாது. இப்போ தாவேகாவுக்கே அலை அடிக்கல. அலை அடிச்சா அவங்க மெஜாரிட்டி வந்திருப்பாங்க. அலை அடிக்கல, மக்கள் நினைச்சாங்க. ஆனா அலை அடிக்கல, 107 நின்றுட்டாங்க, 108 நின்றுட்டாங்க. அதே மாதிரி இனிமேல் வந்து ஒரு பெரிய இப்போ தாவேகா மேல ஒரு பெரிய அதிருப்தி வருது வச்சுக்கோங்க. அப்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது மெஜாரிட்டி வரலாம். ஆனால் தாவேகா மேல வெறுப்பு வருமா வராதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இனிமேல் ஒரு கட்சி தனித்து ஆட்சிக்கு வரணும்னா அந்த எதிர்க்க ஆண்டு கொண்டிருக்க கட்சி மேல கடுமையான வெறுப்பு மக்களுக்கு வரணும். இப்போ தாவேகாவுக்கே மெஜாரிட்டி ஏன் வரலன்னா திமுக மேல ரொம்ப கடுமையான வெறுப்பு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த வெறுப்பு இருந்திருக்கு. ஆனா இவருக்கு மெஜாரிட்டி வர அளவுக்கு அங்க வெறுப்பு இல்லை. அதான் ரைட் சார். கலைஞரே எடுக்காத இது சார் தனித்து இந்த வெற்றி பெற முடியும்னு நல்லா தெரியும். அவர் கூட்டணி அமைச்சுதான் வெற்றி பெற முடியும். அப்படி இருக்க இந்த வீணா போன திமுக இருக்க உடன்பிறப்புக்கு முக்கியமான 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இப்படி சொல்றது சரியா? தனித்து நிக்கணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது திமுக அடியோடு அழிக்க பாக்குறாங்களா? இல்ல, அதாவது வந்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரிதான் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் முதுகுல குத்திட்டு போன வெறுப்புல வந்து தொண்டர்கள் சொல்றாங்க. நிதானமா யோசிச்சாங்கன்னா ஒரு கூட்டணி இல்லாம நம்ம வந்து மேல போறதுக்கு கஷ்டம். அதாவது திமுகவுமே எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி அதிமுக தாவேகா என்ன சொன்னாங்க, அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அதை நம்பி யாருமே வரல. தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவை நம்பி யாரும் போலையே. தேர்தலுக்கு அப்புறம் தானே போனாங்க. அவரும் இன்டெலிஜென்டா என்ன பண்ணாரு, திமுக கூட்டணியில ஆளுங்களை இருக்கணும்னு அங்கதான் போய் கேட்டார் ஆதரவை, அதை தனிமைப்படுத்தணும்னு அதுவும் ஒரு இன்டெலிஜென்டா பண்ணிட்டார். திமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடியே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது வாய்ப்பு இருந்தால் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கூட்டணி பெட்டரா போயிருக்கும். ஆனா வாய்ப்பே இல்லைன்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடியும் வாய்ப்பு இல்லைன்னாரு, ஸ்டாலினும் வாய்ப்பே இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிதான் ஆணித்தரமா சொன்னாங்க. 2 திராவிட கட்சிகளும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றது வந்து எப்படின்னா, தேர்தல் முடிவு எப்படி வரும்னு தெரியாது, அதனால வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிவு வேற மாதிரி வந்துருச்சு, ஷார்டேஜ் வந்துருச்சு, இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி கட்சி தான் சக்சஸ்ஃபுல்லா வரும், எதிர்காலத்துல வரும்ன்றது இந்த கூட்டணி எப்படி செயல்படுதுன்றது பொறுத்தா இருக்கு சார். 2006 இது கொடுத்துருக்காங்க சார் மக்கள். 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே சார். ஆனா கூட்டணி கட்சிகள் உள்ள சேர்க்கல, அதிகாரத்துல சேர்க்கல இல்ல. அதுதான் தப்பு. நீங்க வந்து கூட்டணியோடு ஓட்டு வாங்குவாங்க, ஆட்சி அமைச்ச பிறகு அவங்களை விலக்கி விட்டுருவாங்க. இது என்ன நியாயம் சார்? அந்த கட்சிகளே தர்மம். அந்த கட்சிகளே பேசாம இருந்தா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அந்த கட்சிகளை கேட்கணும், ஏன் பேசாம இருந்தாங்க சார்? அன்றைய தமிழக காங்கிரஸ் தலைவர்
இவர் இளங்கோ கேட்டாரு இல்ல சார், இளங்கோ கேட்டாரு இல்ல, அதுக்கு வித்ரா பண்ணிட்டு போக வேண்டியது. அதுக்கு என்ன சொன்னாரு, நாங்க சென்ட்ரல்ல எப்படி நான் சொல்றேன், பாண்டிச்சேரியில உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு நம்பிக்கை. அப்ப நீங்க நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்து அந்த கவர்மெண்ட்டை கவுத்துக்க வேண்டியது தானே, ஏன் பேசாம இருந்தீங்க சார்? அப்ப மத்தியில மைனாரிட்டி கவர்மெண்ட் சார், திமுக வாய மூடி ஆதரவுல ஆட்சி இருக்க முடியும். அப்ப மைனா இங்க வாய மூடி, அங்க வாய மூடி, திமுக அங்க வாய மூடி இருக்குல்ல, இங்க நீங்களும் வாய மூடி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே தான் அதிகம். அதாவது சில பேர் அறியாமையில சொல்றாங்கன்னு அப்படி வேணா சொல்லுங்க. அறியாமை எக்ஸாக்டா கலை யதார்த்தம் தெரியாம சில பேர் பேசுறாங்கன்னு வேணா சொல்லுங்க. அது வந்து ராஜா பேசினது வந்து தொண்டர்களுடைய கருத்து. ஏன்னா 38 பேர் போய் எல்லா மாவட்டங்களையும் போனாங்க இல்லையா, அந்த தொண்டர்கள் சொன்னாங்க. தொண்டர்கள் எந்த சூழ்நிலையில சொல்றாங்க, ஒரு விரக்தி நிலையில சொல்றாங்க, கூட்டணி கட்சியில் முதுகில் குத்திட்டு போற நிலையில சொல்றாங்க. ஆனால் யதார்த்த நிலைமை என்னன்னா, எலெக்ஷன்ஸ் வரும்போது எந்த கட்சி வேணா எப்படி வேணா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் முக்கியமான பாயிண்ட். ராஜா பேசினாலுமே ஸ்டாலின் அதை பத்தி பேசுறதை தவிர்த்திருக்கலாம். எதுவுமே சொல்ல வேண்டாம், அவர் பேசினபடி நம்ம வேற ஏதாவது பேசலாம் பேசிட்டு போயிருக்கலாம். ஆமா, இப்ப கூட்டணி இல்லைன்னு சொன்னதுனால தானே பிரேமலதா போய் பார்த்து இருக்காங்க. அது யாரு இல்ல, அதுல அந்த கல்யாணத்து தஞ்சாவூர்ல கல்யாணத்தை நடக்கிறப்ப அங்க வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு பேசுறப்ப நம்மள கூட்டணி விட்டு போயிட்டு ஓடி போய் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம் பிரேமலதா அவருடைய தம்பி சதீஷோடு போய் இது பண்ணாரு. பிரேமலதாலாம் போய் பார்த்ததை வந்து அதோட தொடர்பு படுத்தாதீங்க சார். சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது சார். நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம்னு சொல்லி இருக்காங்களே, அப்படிலாம் தெரியாது. இப்படி ஒரு நிலைமைக்கு ஸ்டாலின் திமுக கொண்டு வந்து விட்டுட்டாரு. தேமுதிக பக்கபலமா இருக்குன்னு சொல்லித்தாலாம் எனக்கு தெரியாது. எந்த கட்சி வேணா எப்ப வேணா வெளியில போலாம் சார். திமுக வந்து எதுக்கும் தயாரா இருக்கணும்னு தான் உண்மை. ஆனால் அப்படி தயாரா இருக்கும்போது தன்னுடைய கட்சியை திமுகவோட இன்னைக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா, கட்சியை பலப்படுத்தணும். தொண்டர்களை வந்து உங்க கட்சி தொண்டர்களே உங்க கட்சி தொண்டர்களோட குடும்பத்தினரே ஓட்டு போடலை, அப்ப அவங்களெல்லாம் போய் நீங்க எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நீங்க உதயநிதி என்ன பண்ணணும், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பண்ணி திமுக குடும்பங்களையும் சந்திச்சு, திமுக குடும்பத்தில் உள்ள இளைஞர்களை சந்திச்சு, ஐயா நீங்க ஏன் வந்து மாறி ஓட்டு போட்டீங்க, இல்லை சென்ற வாட்டி எப்படி ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு உங்க ஓட்டை நீங்க கன்சால்டேட் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. அந்த வேலை கட்சியை பலப்படுத்துற வேலையை செய்யுங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், எலெக்ஷன் வரும்போது பாத்துக்கலாம் அதெல்லாம். ஆனா அது விட்டுட்டு இது இப்படிதானே போறாங்க. நீங்க தனித்து நிக்கணும். ராஜா பேசுறதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லிருக்க கூடாது சார், அவர் கடந்து போயிருக்கலாம். அதை அவர் பதில் சொல்லிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி தேமுதிக பிரேமலதா அதுக்காக போய் பார்த்தாங்கன்னு தெரியல எனக்கு. அப்படி அது கூட இருக்கல, கூட்டணி இல்லைன்னு நம்ம ஒரேடியா அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு தான் பார்த்தாங்க, யாருமே இல்லையன்ட்டு அப்படிதான் நாங்க இருக்கிறேன்ட்டு ஒரு ஆறுதல் சொல்லி இருக்காங்க. எல்லாருமே பிரிஞ்சு ஓடுறது தானே சார் இருக்காங்க. தேமுதிக மட்டும் அங்க போய் ஒட்டின்னு இருக்கணும். ஒருவேளை ராஜ்யசபா கொடுத்தாங்கன்ற ஒரு நன்றியோட கூட போய் பார்த்துக்கலாம், சொல்ல முடியாது. அதாவது ஸ்டாலின் தோத்து போறதுக்கு அவர் ஆறுதல் சொன்னு ஓடினார் இல்ல ரஜினி, அதே மாதிரி இதே மாதிரி கூட்டணி இல்லைன்னு அந்த இதுக்கு நாங்க இருக்கிறேன்னு ஸ்டாலினே தோத்துட்டாருன்றதுனால இவர் ஆறுதல் சொல்ல போயிருப்பார் சார். ரஜினி ரொம்ப தெரிஞ்சவங்க தோத்துட்டாங்க, சரி அந்த நேரத்துல ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும்போது நம்ம போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது எல்லாம் தெரிஞ்சவங்க பண்றது தானே சார். இப்பயும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் ஆன்டி டிஎம்கே ஓட்டுனால தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்பனா தமிழகத்தில் இன்னும் ஆன்டி டிஎம்கே இருக்குது இல்ல. கலைஞர் கருணாநிதி போன பிறகும் அந்த திமுக மீது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அந்த 24% நிறுத்தி வச்சிருக்க. இது கூட தெரியணும் இல்ல ஸ்டாலினுக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்டும் இருக்கும், ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டும் இருக்கும், ஆன்டி டிவிகே ஓட்டும் இருக்கும், எல்லா விதமான ஓட்டும் இங்க இருக்கு சார். ஆனா அதிகம் ஆன்டி டிவிகே அதிகம். சரி, தமிழகத்துல அதிகம் 35% வாங்கினாரு ஓட்டு விஜய் வாங்கினாரு. அப்ப மீதி இருக்கிற 65% என்ன ஓட்டு சார்? மீதி இருக்கிற 65% என்ன ஓட்டு சார்? நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, இங்க வந்து சதவீதம் கிடையாது சார். நீங்கள் எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறுகின்ற அந்த இதுதான் சார். இங்க தமிழக இந்திய அரசியல் அதுதான் சார். சரி, அப்போ அவர் பாதி வெற்றி பெற்றாருன்னா இவங்க பாதி வெற்றி பெற்றாங்க. திமுக 24% எடுத்திருக்கு. சீட் இல்ல, சதவீதம். சரி, 24%. ஆமா, சதவீதம். அதிமுக 21 இருக்கு, ரெண்டும் கூட்டினா 45% இரு திராவிட கட்சி அப்படியே சொல்லுவீங்க சார். அப்படி சொல்லல. அப்ப தமிழக திராவிட கட்சி அப்படி சொல்லல. இது பண்ணல, அவங்க வெறுக்கல, நீங்க சொன்ன அது மேல நம்பிக்கை இருக்கு சொல்ல வரீங்களா? நீங்க சொன்ன ஒரு கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு, தாவேகாவுக்கு எதிரான ஓட்டும் இருக்கு சார். திமுகவுக்கு விழுந்த ஓட்டு சார். உங்களை நீங்க ஒரு மூத்த நிருபர், திமுகவுக்கு விழுந்த ஓட்டு நீங்க மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது அதிமுக தோன்றி 54 வருடங்களாவது 31 வருஷம் ஆட்சியில இருந்தது. திமுக 75 வருஷம் ஆச்சு. ஆனா அதனால 25 ஆண்டுகள் அப்பனா
தமிழகத்தை ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் அதிகமா இருக்கு. சார் ஆன்டி டிஎம்கே ஓட்டு அதிகமாக இருந்தால் எப்படி சார் உங்க ஆட்சிக்கு வராங்க? கூட்டணியோட தான் ஆட்சிக்கு வராங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாயிண்ட் என்னன்னா வந்து தாவேகாவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு, திமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு. ஜெயலலிதா 2 தடவை கண்டினியூஸா ஆட்சிக்கு வந்ததுதான் இதுல ஒரு டேர்னிங் இந்த தேர்தல் வந்து எக்ஸெப்ஷனல் தேர்தல். அதனாலதான் 31 வருஷம் ஆட்சி வந்து எம்ஜிஆர் தொடர்ந்து 3 வாட்டி வின் பண்ண. அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு தானே, ஆன்டி கருணாநிதி தானே, ஆன்டி ஸ்டாலின் தானே. அது வந்து கருணாநிதி பண்ண தப்புனால எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். கருணாநிதி மட்டும் 80ல வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கவுக்காத இருந்தா 82 தேர்தல் முடிவு வேற மாதிரி போயிருக்கும். அப்போ கருணாநிதி பண்ண தப்புனால 12 வருஷம் அவர் வந்து சும்மா இருக்க வேண்டிய அவசியம் வந்தது. 89லாம் ஆட்சிக்கு வந்தார். அது வேற விஷயம். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, திமுகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ ஓட்டுகள் இருக்கிற மாதிரி தாவேகாவுக்கு எதிராக ஓட்டுகள் இருக்குன்னு சொல்ல வர. அதை நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சார் இருக்கு. அது ஆனா பெரிய அதாவது 2.5 வருஷத்துலயே 35% எடுத்திருக்காங்களா 2 திராவிட கட்சிகள் அழிச்சு பின்னாடி தள்ளிட்டு எதிர் வயசுல உட்கார வச்சுட்டாங்க. நேச்சுரல் சார். ஒரு சேஞ்ச் வேணும்னு மக்கள் நினைக்கும் போது அப்படிதான் மாத்தி போடுவாங்க சார். அப்பதான் சேஞ்ச் வேணும்னா திருப்பியும் திராவிட கட்சிகள் ஆட்சியில் அமைப்பு வைப்பாங்க. இவருடைய செயல்பாடு ஜென்சி மக்கள் இவரோட செயல்பாடு பொறுத்து இருக்கு. இனிமே அந்த ஓட்டு மாற்றத்துக்குலாம் வராது. இவர் செயல்பாடை பொறுத்து தான் ஓட்டு போடுவோம். அப்பனா என்ன பண்ணணும்? உதயநிதியை முன்னுக்கு கொண்டு வரணும். அவரை ஒரு நல்ல தலைவராக விஜய்க்கு எதிராக கொண்டு வந்ததான் நடக்க. ஆனா கதாநாயகன் தரையில் வில்லன். அவர் பேசுறப்ப சட்டமன்றத்தில் ஒரு கதாநாயகன் பேசும்போது நீ இருக்கணும் இல்ல, அங்க எதிர் புறக்கணிச்சு இருக்க கூடாதுல்ல சட்டசபையே. அப்பதான் அவர் காமெடி தானே நினைக்கிறாங்க. இவர் வந்து ஆதாரம் இல்லாம பேசினா அவர் எழுந்து போயிட்டாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறாரு. எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க. எந்த பார்ட்டி? அதுக்கு நீங்க டஃப் கொடுக்க. அப்பதானே லைவ்ல போகுது இல்ல சார். நீங்க பாட்டுக்கு பேசினே போனா அவர் சும்மா பாத்துட்டு இருப்பாரா? தலைவர் அந்த குடும்பத்துக்கு எழுதி வச்ச சொத்து சார் அது. நீங்க உங்க அபிப்பிராயத்தெல்லாம் சொல்லாதீங்க. எப்படி அது? அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவங்க கட்சி வந்து நீ ஆதாரத்தோட பேசுன்னு சொல்ல. இல்ல இப்ப திமுகவில் மூத்த தலைவர் யாரும் இல்ல, அறிவாளி யாரும் இல்ல. இந்த அதாவது 2019 வந்த உதயநிதிக்கு தான் எதிர்கட்சி தலைவர். அவங்க கட்சிக்காரனே கேட்கல. நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அப்பனா அவங்க அடிமையா இருக்கிறாங்க. அவங்க அடிமையா இருக்காங்களோ அடிமையா இல்லாத இருக்கலாம். அது அவங்க கட்சி விஷயம். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? அது வளரணும் சார். அது உருவாக்கிய கட்சி சார். உங்களுக்கே அதை பத்தி கவலை? கோபாலபுரம் உருவாக்கிய கட்சி இல்ல. உங்களுக்கே அதை பத்தி கவலை? கட்சிக்காரன் ஏத்துக்கிறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது இல்ல. அவங்க கட்சிக்காரன் ஏத்துக்கிறாங்க சார். கட்சியில யாராவது எதிர்கொள்ளல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க. இல்ல இதே உதயநிதி நீங்க ஏன் பேசுறீங்க? கட்சியில யாராவது எதிர்கொள்ளல் கொடுக்குறாங்களா சார்? உதயநிதி என்ன சார்? சினிமாக்காரன், திரை பிம்பம். நீ யாரு? அண்ணா யாரு? கலைஞர் யாரு? உதயநிதி யாரு? ஸ்டாலின் யாரு? இவங்க திரையிலிருந்து வரலையா சார்? நான் கேக்குறேன். ஸ்டாலின் திரையிலிருந்து வரல. உதயநிதி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. சீரியல் நடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு நடிகர். தொழில் நடிகர் கிடையாது சார். தொழில் நடிகர் கிடையாது. உதயநிதி கூட தொழில் நடிகரா இருந்திருக்கலாம். பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து உதயநிதி வந்து அந்த கட்சியோட எதிர்கால தலைவரா அந்த கட்சியை வந்து அதை ஸ்பான்சர் பண்ணுது. அதை ஏத்துக்க வேண்டியது ஏத்துக்காத இருக்க வேண்டியது அந்த கட்சிக்காரனுடைய வேலை. நீங்க அது விமர்சனம் பண்ணுங்க. நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அது உங்க விஷயம். அது வேற விஷயம். ஆனால் அந்த கட்சிக்காரன் ஏத்துக்கிறானே. உண்மையில அந்த கட்சியை கனிமொழியுடன் கொடுத்தா இப்ப நல்லா கொண்டு போவாங்க. அவங்கதான் சார் அறிவாளி. அவங்கதான் சார் திறமைசாலி. உங்க அபிப்பிராயம் அப்படி சார் பொதுமக்கள் நினைக்கிறாங்க சார். அது உங்க அபிப்பிராயம் சார். கட்சிக்காரன் அப்படி நினைக்கல. அந்த கட்சிக்காரன் உதயநிதி ஏத்துக்கிறான். அந்த கட்சியில இருந்து எதிர்ப்பு வந்துதா? அந்த கட்சியில இருந்து எதிர்ப்பு வந்து சார். எதிர்ப்பு வரலன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் சார். இல்ல கூட நீங்க சொல்லுங்க சார். அந்த கட்சி அவங்க விஷயம் சார். நீங்க காணாம போயிடும். 31ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? காணாம போனா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது போட்டோம் சார். ஒரு கட்சி சார் கவலைப்படுறீங்க. அவங்க கட்சியை எப்படி கட்டமைக்கிறாங்க, உதயநிதி எப்படி எதிர்காலத்துல கொண்டுறாங்க, அவங்க கவலை. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க எப்படியோ கொண்டு வந்துட்டு போறாங்க. தோத்தாலும் நீங்க கவலைப்பட போதில்ல, ஜெயிச்சாலும் கவலைப்படாதீங்க. விட்டு போங்களேன். என்ன பண்ணிட்டு போறாங்க? அப்பனா 2031ல உதயநிதி வச்சு கட்சியை கொண்டு போனா என்ன ஆகும் சார்? அது 31 தான் சொல்லணும். இப்பெல்லாம் அரசியல்ல வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. நேற்று இருந்த அதிமுக இன்னைக்கு திமுக கூட்டணி இல்ல. நாளைக்கு சிபிஐவும் தாவே கலந்து வெளில வந்தாலும் வரலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் அப்படிதான் கட்டமைக்கிறார். விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வந்தா அவர் காலி சார். அரசியல் அண்ணாமலை வந்தா உதயநிதி காலி சார். அண்ணாமலைக்கு 18 லட்சத்துக்கு மேல ஆளுங்க சேரலாங்க சார். இருக்கட்டும் சார். அவர் கூட்டம் வரும் சார். அது இருக்கட்டும் சார். எப்படி பார்க்கலாம் சார்? நான் சொல்றது என்னன்னா, அரசியல் படித்தவர் அறிவாளி எல்லாருமே அதிகாரி இருந்தவர் சார். எல்லாருமே தான் படிச்சிருக்காங்க. யார் படிக்கல? நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு அரசியல்ல ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா நாளைக்கு அது மாறும். நாளைக்கு வேற மாறும். மாறுவதுதான் அரசியல் ஆக்சுவலா. அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமை வச்சு நம்ம பேச முடியாது. நாளைக்கு என்ன நடக்குது,
தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னைக்கு நிலைமையில திமுக வந்து ஒரு தனிப்பட்ட நிலையில இருக்கு. அது தன் கட்சியை பலப்படுத்த வேண்டிய நிலையில இருக்கு. உதயநிதி வந்து ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் அவங்க மெதுவா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப போய் திருச்சி கிழக்குல வந்து ஸ்டாலின் போட்டி போடுறது சரியான ஒரு முடிவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தனித்து போட்டியிடுவது போன்ற விஷயங்கள் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. சரி சார், நீங்க சொல்லி இருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.